தேனருவி தமிழ் வகுப்பறையின் இனிய வணக்கம். இன்றைக்கு வகுப்புல 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற பின்ன எண்களும் தமிழ் சொற்களும் இதை பத்தின கணக்கீட்டை தான் விளக்கமா பார்க்க போறோம். பாட புத்தகத்துல ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. அதுல பின்ன எண்களுக்கான பெயர் கொடுத்திருக்காங்க, அந்த அளவு கொடுத்திருக்காங்க. இப்போ முந்திரி 1/320, அரைக்காணி 1/160 அப்படின்னு ஒரு 16 அளவுகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? இது எப்படி வந்தது, எப்படி இதை எளிமையா நாம நினைவில் வச்சுக்கலாங்கிறத தான் இந்த வகுப்புல நாம பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள போலாமா? ஒன்று முழுமையான எண் இல்லையா? ஒன்றுனாலே முழுமை, சரியா? அரை அப்படிங்கிறது அதுல பாதி, முக்கால் என்பது 3 பங்கு, கால் என்பது 1/4 பங்கு, 1/4, 3/4 முக்கால், 1/2 அரை. இது நமக்கு நல்லா தெரியும், இதை நினைவு வச்சுக்கோங்க. அடுத்ததான் முழுமையான பெயர்கள் உள்ளதை மட்டும் எடுத்து எழுதியிருக்க, இதை நீங்க நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, மனப்பாடம் செய்துக்கோங்க. வீசம் அப்படின்னா 1/16, மா அப்படின்னா 1/20, காணி 1/80, முந்திரி 1/320. இந்த 4 கணக்கீடை மட்டும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இந்த அடிப்படையில தான் இதற்கு பின்னாடி வர அளவை பெயர்களை நாம கணக்கெழுத போறோம். வீசம் பார்க்கலாமா, எப்படி இந்த கணக்கீடு வருது அப்படின்னு. வீசம் அப்படின்னா 1/16, இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கால் வீசம் நாம கண்டுபிடிக்க போறோம். கால் வீசம், அப்ப கால் என்ன? 1/4, அப்ப 1/4 இன்ட்டு 1/16 பெருக்கல், சரியா? இப்ப பெருக்கும் போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1/64 நமக்கு கிடைக்குது. அப்ப கால் வீசத்தினுடைய மதிப்பு 1/64, சரியா? அடுத்தது அரை வீசம், அரை இன்ட்டு 1/16, அப்ப விடை என்ன வரும்? 1/32. இதனோட மதிப்பு அரை வீசம் 1/32 தான் மதிப்பு. 2 பெருக்கல் 16 32, நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கால் வீசம் பார்க்க போறோம். முக்கால் வீசம், அப்போ 3/4 பெருக்கல் 1/16, முக்கால் 3/4, வீசம் 1/16. அப்ப பெருக்குத்தொகை என்ன வரும் உங்களுக்கு? 3/64. இதுதான் முக்கால் வீசத்தினுடைய மதிப்பு. அடுத்ததா 3 வீசம் கணக்கிட போறோம். 3 வீசம், அப்ப முழுமையா 3 பெருக்கல் 1/16, இது வீசத்தோட மதிப்பு. அப்ப என்ன விட வரும்? 3/16. இதுதான் 3 வீசத்தினுடைய மதிப்பு. புரிஞ்சுதா? இப்போ கால் வீசம்ங்கிறது கால் கொண்டு கணக்கிடணும், அரை வீசம் அரை மதிப்பை கொண்டு கணக்கிடணும், முக்கால் வீசம் முக்கால் அளவை கொண்டு கணக்கிடணும், 3 வீசம் 3ஐ கொண்டு கணக்கிடணும். இப்ப இந்த மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, புரிஞ்சு படிச்சுக்கோங்க. மா கணக்கிட போறோம். மாவினுடைய முழுமையான மதிப்பு 1/20. இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இதிலிருந்து தான் அடுத்து வர்றதை எல்லாம் நாம கணக்கிட போறோம். அப்போ ஒரு மா அப்படிங்கறத பாருங்க, 1/20 தான், இதுல மாற்றமே இல்லை, ஒரு மா, சரியா? அடுத்தது பாருங்க, இருமா கணக்கிட போறோம். இருமா எப்படி கணக்கிட போறோம்? 2 பெருக்கல் மாவின் அளவு 1/20. அப்போ நாம இதை அடிக்கலாம், வகுக்கலாம் இல்லையா? வகுக்கும் போது இது 10 வரும், சரியா? அப்ப விடை 1/10 தான் இருமாவின் மதிப்பு. அடுத்தது 3 மா, அடுத்தது 3 மா, அப்ப 3 பெருக்கல் மாவின் மதிப்பு 1/20. அப்ப என்ன விட வரும்? இதை அடிக்க முடியாது. அப்போ 3/20 தான் 3னோட மதிப்பு. அடுத்தது 4 மா, 4 பெருக்கல் 1/20. இதை நம்மளால அடிக்க முடியலையா? 1 4 4, 5 20. அப்போ 1/5 என்பது 4 மாவின் மதிப்பு, சரியா? அடுத்தது அரைமா,
அரை என்பது என்ன? 1/2 பெருக்கல் 1/20. அரைக்கு 1/2, மாக்கு 1/20. அப்ப விடை என்ன வரும்? 1/40 அரைமாவின் மதிப்பு. அடுத்ததா காணியினோட அளவுகளை பார்க்கலாம். காணி மதிப்பு என்னன்னா 1/80. இதை வச்சு நாம அளவுகளை பார்க்கலாம். காணி 1/80. இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அரைக்காணி, அரைக்காணி எவ்வளவு வரும்? அரை பெருக்கல் 1/80. அப்ப மதிப்பு என்ன வரும்? 1/160 அரைக்காணி. அடிக்க முடியாது. அடுத்ததா முக்காணி. முக்காணினா முக்கால் காணி கிடையாது, முக்கணி சொல்ற மாதிரி 3 கூட்டல் காணி. இதுதான் முக்காணி, குழப்பிக்க வேண்டாம். அப்போ 3 பெருக்கல் 1/80. இது காணி அளவு. அப்ப என்ன விட வரும்? முக்காணி 3/80. சரியா? அடுத்தது மாகாணி. மாகாணி என்றாலும் வீசம்னாலும் ஒன்றுதான். நீங்க கணக்கீடு பார்க்கும்போது தெரியும். மா அப்படிங்கிறது 1/20 இன்ட்டு காணி 1/80. இதுக்கு நீங்க மீசிமா எடுக்கும்போது 5/80 வரும். இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 1/16 கிடைக்கும். அப்போ வீசம் என்பதும் மாகாணி என்பதும் ஒன்று. இதை நினைவு வச்சுக்கோங்க. அடுத்ததா முந்திரி கணக்கிட போறோம். முந்திரி அப்படிங்கிறதோட முழுமையான அளவு என்னன்னா 1/320 தான் முந்திரி. சரியா? இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இன்னொரு கணக்கீடு இருக்குது, அதுக்கு அரைக்கால் அப்படின்னு பேர். இதை எப்படி கணக்கிடுறது நினைவு வச்சுக்கோங்க. அரை என்பது 1/2 பெருக்கல் கால் என்பது 1/4. அப்ப இதை கணக்கிட்டோம்னா 1/8 வரும். இது ஒரு அளவை பெயர். அரையும் காலும் சேர்ந்தது 1/8. இது ஒரு அளவு. இதை நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது அரைக்காணி முந்திரி. அரைக்காணி முந்திரி இதை நீங்க மனப்பாடம் செய்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 3/320 தான் அரைக்காணி முந்திரி. ஏன் இதை மனப்பாடம் பண்ணிக்கன்னு சொல்றேன்னா, அரைக்காணி என்பதனுடைய அளவு 1/160. அப்ப 2 அரைக்காணிகள் சேர்ந்தது தான் ஒரு முழு முந்திரி இல்லையா? அப்போ கணக்கீடு பாருங்க. 2 அரைக்காணிகள் சேர்ந்தது கூட்டல் ஒரு முந்திரி. அப்போ இதன் கணக்கீட்டுப்படி பார்த்தா 3/320 தான் அரைக்காணி முந்திரி அளவாகுது. இது வித்தியாசமா இருக்குன்னா நீங்க கருத்து பெட்டியில உங்க கருத்தை தெரிவிங்க. இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.